திருப்பூர் மணியகரம்பாளையம் நொய்யலாற்று சாலையில் செயல்பட்டு வரும் பனியன் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை தருகிறார் நம்முடைய செந்தில். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். திருப்பூரில் பனியன் துணிகளை கொரியர் செய்யும் நிறுவனத்தில் பெரும் தீ விபத்தானது தற்போது ஏற்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து வருகின்றனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை எரிந்து சேதமடைந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பூர் மணியகாரம் பகுதியில் முதலிபாளையம் சிட்கோ பகுதியில் பின்னலாடைகள் உற்பத்தி செய்யப்பட்டு மணியகாரம்பாளையம் சாலையில் உள்ள கட்டிடத்தில் வைத்து ஆன்லைன் ஆர்டர்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த பகுதி வாரியாக அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை அந்த கட்டிடத்தில் பனியன் துணிகளை பேக் செய்து கொண்டிருக்கும் போது கட்டிடத்தின் ஒரு புறத்தில் தீ எரிய துவங்கியுள்ளது. இதனை கண்டு பணியில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் நிறுவனத்திலிருந்து கரும்புகை வெளியேறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு 3 தீயணைப்பு வாகனங்கள் வந்த தீயணைப்பு துறையினர் தற்போது தீயை தொடர்ந்து அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்தின் காரணமாக கட்டிடம் முழுவதும் சேதமடைந்தது மட்டுமல்லாமல் அருகிலுள்ள பனியன் நிறுவனங்களும் நிட்டிங், டைலரிங் உள்ளிட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவற்றுக்கும் தீ பரவும் அபாயமானது உள்ளது. இந்நிலையில் அங்கும் பரவாமல் இருக்கும் வகையிலான நடவடிக்கையிலும் தற்போது தீயணைப்பு துறையினர் மற்றும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக நல்லூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் முதற்கட்டமாக கொரியர் நிறுவனத்தின் உரிமையாளர் ஷியாம் என தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த தீ அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.